அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 8. இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். வாங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெனஸ்டே என்ன வேணும்னு பார்க்கலாம். மீன் குழம்பு தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், 2 வெங்காயம் கட் பண்ணது, அது கூடவே கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிறதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக குக் ஆனதும் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு, இது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மீன் குழம்பு மசாலா ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி மசாலா எல்லாமே 2 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி 50 கிராம் புளி, 2 தக்காளி, வீட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஆல்ரெடி இந்த புளி கரைசலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா குழம்பு நல்லாவே திக்காக வரும். ஃபைனலாக இதில் மீன் போட்டோன்னா மீன் குழம்பு ரெடி. ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால் வீடியோ பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. என்னடா மீன் குழம்புல குழம்பே இல்லாமல் மீன் தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லாமே ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணியாச்சு. அதனால தான் இப்போ கொஞ்சம் மீன் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். அப்படியே வீட்டிலேருந்து வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டு கொடுத்தாங்க. டைம் ஆன காரணத்தினால் வீட்டில் சாப்பிட முடியல. அப்படியே பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கும் வந்துட்டேன். மீன் குழம்பு, ஆம்லேட், இதுதான் என்னோடய மார்னிங் டிஃபன், எது வேணால் சொல்லிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ போயிட்டு நானும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.